என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். ஆணவம் அழிந்ததடி நாவல் பகுதி 12. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். காலை உணவை முடித்துக் கொண்டு கற்பக அம்மாவோடு சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்த சந்தனா, அத்தை நான் அப்பாவுக்கு போன் பண்ணி என்னுடைய நம்பரை கொடுக்கிறேன் என்றாள். குடுமா என்று அவர் கூற, மனப்பாடமாக்கி வைத்திருந்த அப்பா எண்ணை அடித்தாள். அப்பாவுக்கு அழைப்பு செல்கிறது. யார் என்று அறியாததாலோ என்னவோ அப்பா உடனே அழைப்பை ஏற்கவில்லை. ஏதாவது சவாரி போயிட்டு இருப்பார் போல. புது நம்பர் ஆனதால கண்டுக்க மாட்டேங்கிறாரு. இரண்டாவது முறை அவள் அழைக்கும் போதுதான் அழைப்பை ஏற்றார். ஹலோ என்ற அப்பா குரல் அவள் செவியை எட்ட, அப்பா நான் தான் சந்தனா, உற்சாகத்தோடு சந்தனா கூற, சந்தனா நீயா? இது யார் நம்பருமா? என்னுடைய நம்பர் தான்ப்பா. அத்தை எனக்கு புது ஐபோன் வாங்கி கொடுத்தாங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. நானும் சித்தியும் சாயந்தரம் அங்க வரலானுதாமா இருக்கோம். அப்படியா? வாங்கப்பா. அப்புறம் சந்தனா, நம்ம வீட்டை வித்தாச்சு. வித்துட்டீங்களா? ஆமாம்மா, அழகி கல்யாணத்தை ஒரு வாரத்துல நடத்தியே ஆகணும்னு சித்தி ஒத்த கால்ல நிக்கிறா. இப்பதான் வீட்டை வித்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு காசையும் வாங்கிட்டு பேங்க பார்த்து போயிட்டு இருக்கோம். அதுக்கிடையில தான் உன்னுடைய கால். புது நம்பர் ஆனதால ஏதோ சவாரின்னு நினைச்சு நான் கண்டுக்கலமா. ரெண்டாவது தடவையும் கால் வந்ததா ஏதோ அவசரம்னு நினைச்சுதான் ஆட்டோவை ஓரமா நிப்பாட்டிட்டு எடுத்து பேசுறேன். பார்த்தா நீ. அப்பா வீட்டை வித்துட்டு எங்க போக போறீங்க? நம்ம வீட்டு பக்கத்துல ஜோதி வீடு காலியா தானே இருக்கு, அத வாடகைக்கு வாங்கிக்கிட்டோம்மா. அப்புறம் அடுத்த வாரம் புதன்கிழமை தான் அழகிக்கு கல்யாணம். இப்பதான் மாப்பிள்ள வீட்டுல எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணோம். மாப்பிள்ள திங்கக்கிழமை அமெரிக்கால இருந்து வராராம். இதையெல்லாம் பேசதான் நாங்க வரோம். அவள் ஒன்றும் பேசவில்லை. என்னடா எதுவும் பேச மாட்டேங்கிற? நான் அழகி எல்லாம் பிறந்த வீடு பாது, அதை வித்துட்டீங்களே, மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அப்பாவும் ஒன்றும் பேசவில்லை. சந்தனா பேசுவது செல்போனையும் தாண்டி சித்தியின் செவியை எட்ட, ஆம பொல்லாத வீடு என்று சித்தி கூறுவது சந்தனா செவியை எட்டியது. அப்பா சாயந்தரம் பார்க்கலாம்ப்பா என்று கூறியவள் அழைப்பை துண்டித்தாள். அவள் விழிகள் பனித்திருப்பதை கண்ட ருத்ரனின் அம்மா, என்னம்மா என்னாச்சு, ஏன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு என்று கேட்டார். அப்பா வீட்டை வித்துட்டாரா? வீட்டை வித்துட்டாரா? ஏம்மா என்னாச்சு? அழகி கல்யாணத்தை உடனே நடத்தணுமா, அதுதான் வீட்டை வித்துட்டாரு. ஓ அப்படியா? சரி பரவாயில்ல விடு, அதையெல்லாம் நினைச்சு நீ வருத்தப்படாத. நீ ரூம்ல போய் ரெஸ்ட் எடுமா. சரி அத்த என்று கூறியவள் அறைக்கு சென்றாள். அப்பா சந்தனா எண்ணை சேவ் செய்துவிட்டு ஓரமாக ஒதுக்கிய ஆட்டோவை மீண்டும் ஸ்டார்ட் செய்ய, ஆமா உங்க பொண்ணு யார் போன்ல இருந்து பேசினாலாம் என்று கேட்டாள் சித்தி. அவ போன்ல இருந்து தான் பேசினா. புது செல்லு வாங்கி கொடுத்திருக்காங்களா? ஆமா. யாரு? வேற யாரு? கற்பக அம்மா தான். விலை எவ்வளவாம்? தெரியல, நான் கேக்கல. என் பொண்ணு கூட அமெரிக்கா மாப்பிள்ளைய கட்டிக்க போறா. உங்க பொண்ணை விட வசதியா அவளும் வாழதான் போறா, நீங்களும் பார்க்கதான் போறீங்க. நான் என்ன வேண்டாம் நான் சொன்னேன்? 2 பேருமே என்னுடைய பொண்ணுங்க தானே. ஆனா கனகா, அழகி விஷயத்துல நீ ரொம்ப அவசரப்படுற. 2 வருஷம் கழிச்சு கூட டாக்டர் மாப்பிள்ள கிடைப்பாங்க. அப்புறம் இதுக்காக அவசரமா இந்த கல்யாணத்தை நடத்தணும்? 2 வருஷம் கழிச்சு டாக்டர் மாப்பிள்ள கிடைப்பாரு. ஆனா அந்த டாக்டர் மாப்பிள்ளைக்கு 1 கோடி கேட்பாங்க. குடுக்க உங்களால முடியுமா? வாய மூடிட்டு வண்டிய ஓட்டுவீங்களா? தலைக்கு மேல கல்யாண வேலை இருக்கு. இதுக்கிடையில உங்க பொண்ணு வீட்டுக்கு போய் அவங்க கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்லணுமா? இப்பதான் போன் பண்ணீங்கல்ல, அந்த கற்பக அம்மா கிட்டையும் போனை கொடுக்க சொல்லி போன்லயே எல்லாத்தையும் சொல்லி முடிக்க வேண்டியது தானே. நீ கொஞ்சம் வாய மூடுறியா? முறைப்படி சந்தனா வீட்டுக்கு போய் தான் இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லணும். அதுதான் மரியாதை. பத்திரிக்கை அடிச்சதுக்கு அப்புறமா தாம்பூல தட்டோட போய் கல்யாண செய்திய சொன்னா போதாதாக்கும். அதுதான் முறையா? நீ வாய மூடிட்டு பேசாம இரு, அப்புறம் ஏதாவது சொல்லிட போற. சித்தி அமைதியானாள். மாலை அப்பா சித்தி இருவரும் ருத்ரன் வீட்டிற்கு வந்து ருத்ரனின் அம்மாவிடம் அழகி திருமணத்தை பற்றி கூற, ரொம்ப நல்ல விஷயம். ஆனா அழகிக்கு இப்பதானே 19 வயசு ஆகுது. படிச்சுட்டு வேற இருக்கான்ல? ஆமாங்க, படிப்பை முடிச்சிட்டு கல்யாணத்தை நடத்தி இருக்கலாமே. சம்பந்தியம்மா கல்யாணத்துக்கு அப்புறம் கூட படிக்கலாம் இல்லையா? சித்தி கூற, அதுவும் சரிதான் என்று கூறியவர் லட்சுமி என்று அழைத்தார். ருத்ரனின் அம்மா அறையில் தயாராக வைக்கப்பட்டிருந்த தாம்பூல தட்டை சென்று ஒரு பெண் எடுத்து வந்து ருத்ரனின் அம்மாவிடம் நீட்ட, சந்தனா இதை வாங்குமா என்றார் ருத்ரனின் அம்மா. சந்தனா அதை கையில் வாங்கினாள். அந்த தாம்பூல தட்டில் பூ, பழம், குங்குமத்தோடு
ஒரு செக்கும் இருந்தது. அதில் எழுதியிருக்கும் தொகையை சந்தனா விழிகள் வேகமாக வாசித்தது. 15 லட்சம். சந்தனா, தட்டு அப்பா கிட்ட கொடுமா என்றார். அவளும் அப்பாவிடம் அதை நீட்ட, ஐயோ இதெல்லாம் எதுக்குமா என்று அப்பா கூற, ஏதோ அவங்க சந்தோஷத்துக்கு கொடுக்கறாங்க, வாங்கிக்காம இப்படி வேண்டான்னு சொன்னா எப்படிங்க? தாம்பூல தட்டில் இருக்கும் செக்கை பார்த்தபடியே சித்தி கூற, இல்லங்க இதெல்லாம் வேண்டாம். அப்பா மீண்டும் அப்படி கூற, இவர் இப்படிதாங்க, என்கிட்ட கொடுமா நான் வாங்கிக்கிறேன். சித்தி எழுந்து தட்டை வாங்க தயாராக, வேண்டாம் வேண்டாம் நானே வாங்கிக்கிறேன், என்கிட்டயே கொடுமா என்று கூறி அப்பா அந்த தட்டை வாங்கிக் கொள்ள சித்தி ஏமாற்றத்தோடு அவரது இருக்கையில் அமர்ந்தாள். அதன் பிறகு சித்தி ருத்ரனின் அம்மாவிடமும் சந்தனாவிடமும் சிரித்து சிரித்து பேச ஆரம்பித்தாள். சிறிது நேரம் அமர்ந்து பேசிவிட்டு ருத்ரனையும் பார்த்துவிட்டு இருவரும் விடை பெற்றனர். தாம்பூல தட்டோடு வெளியே வந்த அப்பா செக்கை எடுத்து பாக்கெட்டில் திணித்து விட்டு தட்டை சித்தியிடம் கொடுக்க, அதை வாங்கி கொண்ட சித்தி ஆட்டோவில் ஏற ஆட்டோ அங்கிருந்து நகர்ந்தது. பிச்சைக்காரி மாதிரி வாழ்ந்தவளுக்கு வந்த வாழ்வ பாருடா. சித்தி பெருமூச்சு விட்டாள். ஆமா, செக்குல எவ்வளவு எழுதியிருக்கு? 1.5 லட்சமா? சித்தி சரியாக பார்க்காததால் அதை 1,50,000 என்று நினைத்து விட்டாள். இல்ல 15 லட்சம். என்னது 15 லட்சமா? அப்படின்னா வெளியே வேற கடனுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லையே. 40 லட்சத்துக்கு வீட வித்தாச்சு, 8 லட்சம் கைவசம் இருக்கு, இப்ப 15 லட்சம் கிடைச்சிருக்கு. சொந்த பந்தங்களும் அவங்களால ஆனதை செய்வாங்க. நாம எல்லா கல்யாணத்துக்கும் கொடுத்திருக்கோம்ல, கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்திடலாம். என்னங்க, நான் ஒரு விஷயம் சொல்லவா? என்ன? இந்த 15 லட்சத்தை நாம ஏன் நம்ம பொண்ணு பேர்ல அக்கௌண்ட்ல போடக்கூடாது? அத பார்த்தா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அது மட்டும் இல்ல, நம்மள பத்தி ரொம்ப பெருமையா அவங்க உறவுக்காரங்க கிட்டயும் பேசிப்பாங்க. அப்ப மிச்ச காசுக்கு என்ன பண்றதாம்? இந்த காசு கிடைக்காட்டி என்ன பண்ணி இருப்பீங்க? என்ன பண்றதுன்னு தெரியாம நான் தலையை பிச்சுக்கிட்டு இருந்தது உனக்கு எங்கடி தெரியும்? கடவுளா பார்த்து ஒரு வழிய காட்டி இருக்கான். அப்புறம் ஏன் அவங்க நீட்டின தட்டை வாங்க தயங்கினீங்களாம்? தர்றது அவங்க மரியாதை, தடுக்கிறது நம்ம மரியாதை. அது கூட வாடி உனக்கு தெரியாது? அவங்க நீட்டும் போது நீங்க வேண்டான்னு சொன்னதும் அவங்களும் கொடுக்காம அப்படியே திருப்பி எடுத்துட்டு போயிருந்தா என்ன பண்ணி இருப்பீங்க? குடுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம தடுத்தாலும் குடுக்கதான் செய்வாங்க. அது கூடவா உனக்கு தெரியாது? இந்த மரியாதையெல்லாம் நீ என்னைக்கு கத்துக்க போற? ஆமா, பொல்லாத மரியாதை. முகத்தை திருப்பி கொண்டாள் சித்தி. ருத்ரனின் அறைக்கு வந்த சந்தனாவின் முகம் மகிழ்ச்சியில் பூத்து குலுங்குகிறது. அவள் அறைக்குள் வந்து கதவை சாத்தி தாழிடும் போது மெல்ல விழிகளை திறந்து அவளை பார்த்தான் ருத்ரன். அவள் பேரழகிதான், ஆனால் இப்போது அவள் முகம் இன்னும் அழகாக இருக்கிறது. அவள் அந்த அளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாள் என்று ருத்ரனுக்கு புரிந்தது. மெல்ல நடந்து ருத்ரனின் அருகில் வந்து ஒட்டி உரசி அமர்ந்தவள் அவன் கரத்தை எடுத்து தன் மடியில் வைத்து அதை இதமாக அழுத்தியும் வருடியும் சில நிமிடங்களை கழித்தாள். சந்தனாவின் பாசமும் காதலும் கலந்த இந்த அருகாமையையும் அவளது வருடல்களையும் ரசிக்கும் போதும் உணர்ச்சியற்றவன் போல் கிடப்பது ருத்ரனுக்கு மிகவும் சிரமமான ஒன்றாக தான் இருக்கிறது. அவளை கட்டி அணைக்க அவன் கரமும் மனமும் துடிக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் அவள் காதலின் ஆழத்தை அறிய அவன் மனதில் ஒரு ஆவல். ருத்ரன் மெல்ல விழிகளை திறந்து தன் அருகில் அமர்ந்து தன் கரத்தை வருடி கொண்டிருக்கும் சந்தனாவை பார்த்தான். அவள் அவனிடம் ஏதோ பேச தயாராவது போல் அவனுக்கு தோன்றியது. ருத்ரன், நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா என்று கேட்கும் போது அவள் மறுகரத்தை உயர்த்தி அவன் கன்னத்தை இதமாக வருடினாள். உங்களுக்கு எந்த உணர்ச்சியும் இருக்காதுன்னு டாக்டர் சொன்னதா உங்க செக்ரட்டரி சொன்னாரு. என்னது, உணர்ச்சிகள் இருக்காதா? உன்னுடைய இந்த வருடல்ல உடல் உஷ்ணமாகி போச்சு. இதை யார்கிட்ட சொல்ல முடியும்? தனக்குள் கூறிக்கொண்டான் ருத்ரன். ஆனா எனக்கு அப்படி தோணல. அதை கேட்டதும் அதிர்ச்சியோடு விழிகளை திறந்து அவளை பார்த்தான். ஐயோ, அம்மா எல்லாத்தையும் உளறிட்டாங்களா? அவன் மனம் சந்தேகித்தது. ஆமா ருத்ரன், எனக்கு அப்படிதான் தோணுது. உங்களுக்கு எல்லா உணர்ச்சிகளும் இருக்கு. இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும், நான் பேசுற எல்லா விஷயத்தையும் கூட நீங்க கேட்டுட்டு இருக்கீங்கன்னு தான் எனக்கு தோணுது. அந்த நம்பிக்கையில தான் நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? உங்களை அப்படி கட்டி பிடிச்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. உங்க கன்னத்துல நெத்தியில எல்லாம் அப்படியே முத்தத்தை பொழியணும்னு கூட ஆசையா இருக்கு. நான் அந்த அளவு சந்தோஷமா இருக்கேன். ஏன் தெரியுமா? அழகி கல்யாணத்துக்காக அப்பா வீட்டை வித்துட்டாரு. அப்படி இருந்தும் கல்யாணத்துக்கு தேவையான காசு கிடைக்கல. இப்பதான் அப்பாவும் சித்தியும் வந்துட்டு போனாங்க. உங்களுக்கு அது தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியல. உங்களையும் பார்த்துட்டு தான் போனாங்க.
அத்தை அப்பாவுக்கு 15 லட்சத்துக்கான செக்க கொடுத்து ஒரு பெரிய உதவி செஞ்சிருக்காங்க. அப்பா கடன் வாங்கி கஷ்டப்பட போறாருன்னு நினைச்சு நானும் ரொம்ப வேதனைப்பட்டுட்டு இருந்தேன். அந்த செக்க பார்த்ததும் என் மனசு நிறைஞ்சு போச்சு. எனக்கு சந்தோஷம் தாங்கல தெரியுமா? இந்த மாதிரி நேரத்துல நான் என்ன மறந்து ஆட்டம் போடுவேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் ரொம்ப சோகமா இருந்தாலும் என் ரூம் கதவை பூட்டிட்டு என் இஷ்டத்துக்கு ஆட்டம் போடுவேன். நான் ரொம்ப சூப்பரா பரதம் ஆடுவேன் தெரியுமா? பாட்டி தான் என்ன பரதநாட்டிய ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்தாங்க 4 வயசுல. ஆனா முழுசா கத்துக்க முடியல, பாட்டி இறந்துட்டாங்க. பரதநாட்டிய ஸ்கூல்ல போய் பரதநாட்டியம் கத்துக்க முடியாட்டியும் பரதநாட்டிய ஸ்கூல்ல என் கூட படிச்ச சந்தியா என் கிளாஸ்மேட் தான். ஒவ்வொரு நாளும் அவ பரதநாட்டிய ஸ்கூல்ல போய் கத்துக்கிறத ஸ்கூல்ல வந்து எனக்கு கத்து கொடுப்பா. அப்படின்னா நல்ல பரதநாட்டியம் கத்துக்கிட்டேன். இப்ப ஒரு மயில் மாதிரி தோகை விரிச்சு ஆட்டம் போட தோணுது. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பரதநாட்டியம் ஆட தெரியும்னு வீட்டுல யாருக்கும் தெரியாது. யாருக்கிட்டையும் நான் சொன்னதும் கிடையாது. யாரும் என்னுடைய நாட்டியத்தை பார்த்ததும் கிடையாது. இப்ப இங்க ஆடணும்னு தோணுது. ஆனா என்ன பண்றது, நீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால ஆட தயக்கமா இருக்கு. அவள் அப்படி கூறும்போது அவளது செல்போன் ஒலித்தது. செல்லை எடுத்து பார்த்தாள். கற்பக அம்மா தான் அழைக்கிறார். அழைப்பை ஏற்றவள், சொல்லுங்க அத்தை என்றாள். சந்தனா, ஃப்ரெஷ் ஆயிட்டு நல்ல ஒரு பட்டு சேலையை கட்டிட்டு சீக்கிரமா வாமா, கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கா? ஆமாம்மா, எனக்கு கோயில்ல அறிமுகமான ஒரு பொண்ணுக்கு அந்த கோயில்ல கல்யாணம் நடக்க போதுமா. அந்த பொண்ணு வீடு தேடி வந்து பத்திரிகை வச்சுட்டு போனா. ஆனா எனக்கு நினைவே இல்ல, இப்பதான் ஞாபகம் வந்தது. நான் தனியா போக விரும்பல, சீக்கிரமா வாமா. இது வர அத்தை என்று கூறியவள் தவளை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்கு சென்றாள். குளித்து விட்டு வந்தவள் ஒரு பட்டு சேலையை எடுத்துக்கொண்டு திரைமறைவுக்கு சென்று வேக வேகமாக தயாராகி புறப்பட்டாள். நிழலாக அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த ருத்ரனின் மனதில் ஒரு ஏக்கம். அவள் அழகாக பரதம் ஆடுவாளாம். அதை பார்க்கும் பாக்கியம் தனக்கு இல்லாமல் போனதே. அவளது நாட்டியத்தை பார்க்க வேண்டும் என்று அவன் மனதில் ஒரு ஆவல். எப்படி அவளை ஆட வைப்பது? அவன் மனம் இப்போது அதை பற்றி தான் யோசித்தது. பகுதி 12 நிறைவடைந்தது. பகுதி 13 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.